இண்டிகோவில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாண்ட்விச் கொடுத்தாங்க. பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணாமல் உள்ளே வந்து ஃபில்லிங் வச்சு கொடுத்துருந்தாங்க. இது வந்து இன்னைக்குள்ளே சாப்பிட்றணும் அப்படிங்கிறது கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ட்ரெஸ்ஸிங்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ கொடுத்துருந்தாங்க. அப்புறம் குட்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் ஹேம்பர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. உள்ளே வந்து 2 ஸ்நாக்ஸ் பேக்கெட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு மேங்கோ ஜூஸ் இருந்தது. இது வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப லைட்டாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பெருசாலாம் இருக்காது. பேக்கேஜ் வந்து ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லி இது. இந்த ட்ராவல் டைமில் வந்து ஃபுட்டு வந்து நம்ம மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணவே கூடாது. என் ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டாங்க. அதுவும் மார்னிங் ஃப்ளைட்டுக்கெலாம் தேவையே இல்லை, சம்மந்தமே இல்லாமல் ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க. இவனை வச்சுட்டு நான் எப்படி சாப்பிட முடியும்? இவனை வச்சுட்டு வாங்கிட்டு நான் உடனே ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டேன். ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் வந்து பேபியெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் சீட் பெல்ட்டை விட்டு இறங்கி 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 போக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். இவனை வச்சுக்கிட்டு நம்ம எங்கே சாப்பிட்றது? ஸோ எல்லாமே வாங்கி வச்சுட்டு வீட்டில் வந்து தான் நான் வந்து என்ன இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த மேங்கோ ஜூஸ் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தது. அப்புறம் இது வந்து சியா சீட்ஸ் வந்துட்டு என்னடா சியா சீட்ஸ்லாம் வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அது வந்து ஃபில்லிங்ஸ் இருக்க ஒரு பிஸ்கட். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் மக்கானா ஆஸ் யூஷுவல் வந்துட்டு அந்த சால்டட் வந்து ரோஸ்ட் பண்ணி வந்திருக்கோம்ல அந்த மக்கானா தான் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.